விரிவுரையாளர் தயாளினி கொலை வழக்கு. சான்று பொருட்களை விடுவிக்குமாறு பாதிக்கப்பட்ட தரப்பு, அதாவது கொல்லப்பட்டவருடைய குடும்பத்தவர்கள் சார்பான சட்டத்தரணி நேற்றைய தினம் யாழ் நீதிமன்றத்திலே சமர்ப்பணங்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக சந்தேக நபர் கொண்டு சென்ற விரிவுரையாளரினுடைய கார், திறப்பு மற்றும் தோடு, இந்த சான்று பொருட்கள் தொடர்பாக அவற்றை விடுவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் நீதிமன்றம் விடுவிக்க மறுத்திருந்தது. சட்ட ரீதியாக இந்த விடயத்தில் இருக்கக்கூடிய சில விளக்கங்களை நாங்கள் பார்க்கலாம். அத்தோடு மிக முக்கியமாக இந்த சான்று பொருட்களை விடுவிப்பதனால் சந்தேக நபர்களுக்கு ஆதாயம் கிடைக்குமா என்பது தொடர்பாகவும் சில விளக்கங்களை பார்க்கலாம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சான்று பொருட்களினுடைய சட்ட நிலை தொடர்பாக முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த கார், திறப்பு மற்றும் தோடு போன்றவை கொலை வழக்குகளிலே குறிப்பாக குற்றம் நடந்த விதம், சந்தேக நபரினுடைய தொடர்பு, அதாவது இந்த சான்று பொருட்களுக்கும் சந்தேக நபர்களுக்கும் இடையிலான தொடர்பு மற்றும் ஃபொரன்சிக் ஆதாரங்கள், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மற்றது DNA, இது போன்ற ஃபொரன்சிக் ஆதாரங்கள் ஆகியவற்றை நிரூபிப்பதற்கு உதவக்கூடியவையாக இருக்கின்றது. ஆகையால் இந்த சான்று பொருட்களை வழக்கு முடிகின்ற வரைக்கும் பொதுவாக இவை நீதிமன்ற கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அடுத்த விடயம், ஏன் இவற்றை நீதிமன்றம் விடுவிக்கவில்லை என்பது. நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த வழக்கு விசாரணைகளின் பொழுது அந்த சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டும் நீதிமன்றம் அந்த சான்று பொருட்களை விடுவிப்பதற்கு இணங்கவில்லை. நீதிமன்றம் அவற்றை விடுவிப்பதற்கு மறுப்பதற்கான முக்கிய காரணங்கள், அவற்றை 3 விதமாக பார்க்கலாம். முதலாவது, விசாரணை இன்னமும் முடிவடையவில்லை என்பது, அதாவது போலீசாருடைய அல்லது CIDயினுடைய விசாரணைகள் இன்னமும் சென்று கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது, ஃபொரன்சிக் பரிசோதனைகளுடைய முடிவு இன்னமும் வராமல் இருக்கலாம், அவை தொடர்ந்து கொண்டு இருக்கலாம். அதில் இரண்டாவது விடயம் செயின் ஆஃப் கஸ்டடி என்று சொல்வார்கள், அதனுடைய பாதுகாப்பு, அதாவது எந்தெந்த நேரத்திலே எந்தெந்த சான்றுகள் யார் யாரிடம் இருந்தன, எங்கெங்கு இருந்தன என்கின்ற விடயம். ஆகவே ஒரு சான்று எப்போது யாரிடம் இருந்தது என்பது தெளிவாக இருக்க வேண்டும். அது ஒரு செயினாக இருக்க வேண்டும். அந்த செயின் உடைந்தால் சான்றினுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகும். அதைத்தான் செயின் ஆஃப் கஸ்டடி என்று சொல்லுவார்கள். ட்ரையலில், அதாவது விசாரணைகளின் பொழுது சில வேளைகளில் இந்த சான்று பொருட்களை சமர்ப்பிக்க வேண்டிய தேவை ஏற்படலாம். நீதிமன்றத்தில் பிசிக்கல் எவிடன்ஸ் காட்ட வேண்டிய நிலை வரும். அந்த சந்தர்ப்பங்களில் இவை இல்லாமல் போனால் அது பாரிய தாக்கத்தை வழக்கிலே ஏற்படுத்தும். இவைதான் நீதிமன்றம் ஏன் அவற்றை இன்னமும் விடுவிக்கவில்லை என்பதற்கான காரணங்களாக இருக்கின்றது. அந்த பொருட்களை விடுவித்தால் சந்தேக நபருக்கு ஆதாயமா என்கின்ற விடயத்தை பார்ப்போமாக இருந்தால், நேரடியாக பதில் கூறுவதாக இருந்தால் ஆம், சில சந்தர்ப்பங்களிலே அது ஆதாயமாக மாறலாம். எப்படி என்று சொல்லி கேட்டீங்கன்னா, சான்று பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கார் என்று உதாரணமாக எடுத்தோம் என்று சொன்னால் அது மாற்றப்படலாம், அல்லது சுத்தம் செய்யப்படலாம், வேறு நிறம் மாற்றப்படலாம், பெயிண்டிங் செய்யப்படலாம். அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அதில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மற்றது DNA ஆதாரங்கள் அழிந்து போவதற்கான காரணிகளும் இருக்கின்றது. அடுத்தது பாதுகாப்பு தரப்பு, அதாவது டிஃபென்ஸ் பண்ணுற தரப்பு, அதாவது சந்தேக நபர்கள் தரப்பு எப்படி தங்களுடைய வாதத்தை முன்வைப்பார்கள் என்றால், எவிடன்ஸ் டேம்பரட், அதாவது சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு வாதத்தை முன்வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது வழக்கினுடைய குற்றச்சாட்டினுடைய வலிமையை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது ரீசனபிள் டவுட் உருவாகுதல். கிரிமினல் லோவில் இந்த ரீசனபிள் டவுட்ன்றது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. இந்த சான்று பொருட்களினுடைய இன்டிகிரிட்டி குறையுமாக இருந்தால் சந்தேகம் உருவாகும். ஆகவே அந்த ரீசனபிள் டவுட்டை அவர்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த விடயம் குடும்பத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை என்ன? இந்த சான்று பொருட்களை விடுவிப்பதற்கு அந்த குடும்பத்தவர்கள் சார்பாகத்தான் இப்பொழுது சமர்ப்பணம் செய்யப்பட்டிருந்தது. ஆகவே அவர்களுக்கும் சில உரிமைகள் இருக்கின்றது. அவை தொடர்பாக பார்ப்பதாக இருந்தால், அவர்களுடைய சொத்து, அதாவது கார் மற்றும் நகைகள் போன்றவை அவர்களுடைய சொத்தாக இருக்கின்றது. ஆகவே அவற்றை மீட்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. நீண்ட காலம் நீதிமன்றத்தில் அவற்றை வைத்திருப்பதனால் அவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே சில வழக்குகளில் கோர்ட் இதை அண்டர்டேக் பண்ணும். அதாவது ஃபோட்டோ எவிடன்ஸ் மற்றது பதிவுகள் எடுத்து வைத்துக்கொண்டு சில பொருட்களை நிபந்தனைகளோடு ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் கொலை வழக்குகளில் இது மிக மிக கவனமாக
சில வழிமுறைகளினூடாகத்தான் மேற்கொள்ளப்படும். அடுத்த விஷயம், இந்த வழக்கில் நீதிமன்றத்தினுடைய முடிவு பற்றி பார்ப்பதாக இருந்தால், அதாவது இந்த விசாரணையில், அதாவது இந்த சான்று பொருட்கள் தொடர்பான விசாரணையில் நீதிமன்றத்தினுடைய முடிவு தொடர்பாக பார்ப்பதாக இருந்தால், சான்றுகள் முக்கியமானவையாக இருக்கின்றன. விசாரணை தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றது. அதைவிட இந்த சான்று பொருட்கள் சேதப்படுத்தப்படுவதற்கான ஒரு ரிஸ்க் கொண்டு இருக்குது. ஆகவே இந்த 3 விடயங்களுடைய அடிப்படையில் நீதிமன்றம் தற்பொழுது இந்த சான்று பொருட்களை விடுவிக்காமல் வைத்திருப்பது தொடர்பாக எடுத்திருக்கின்ற முடிவு நியாயமான ஒரு முடிவாக இருக்கின்றது. சான்று பொருட்கள் வழக்கினுடைய மையப்பகுதியாக திகழ்கின்றன. அவற்றை முன்கூட்டியே விடுவித்தால் எவிடன்ஸ் இன்டெகிரிட்டி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதேவேளை சந்தேக நபருக்கு அது மறைமுகமாக ஒரு அட்வான்டேஜாக போயிடும். ஆகையால் நீதிமன்றங்கள் பொதுவாக மிக மிக எச்சரிக்கையோடு தான் இந்த சான்று பொருட்களை விடுவிப்பார்கள். அடுத்த விஷயம் நான் முதலே குறிப்பிட்டிருப்பேன், இந்த ரீசனபிள் டவுட் என்ற விஷயம். அந்த ரீசனபிள் டவுட் என்றது மிகவும் அடிப்படையாக இருக்கின்றது. இந்த குற்றவியல் மற்றும் இந்த இவ்வாறான கொலை வழக்குகளிலே அடிப்படையான ஒரு விடயமாக இருந்திருக்கின்றது. இந்த ரீசனபிள் டவுட் என்ன என்று சொல்லி பார்த்தால், நியாயமான ஆதாரங்களினுடைய அடிப்படையில் உருவாகின்ற சந்தேகம்தான் ரீசனபிள் டவுட். நீங்கள் பல கொலை வழக்குகளினுடைய தீர்ப்பு வருகின்ற பொழுது பார்த்திருப்பீர்கள், நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருப்பதனால் இந்த தண்டனை வழங்கப்படுகின்றது என்றுதான் அந்த தீர்ப்பு வரும். ஆகவே அதில் இருக்கிற அந்த நியாயமான சந்தேகம் என்பதுதான் இந்த ரீசனபிள் டவுட். அது எப்படி என்று சொல்லி சொன்னால், சாதாரணமாக அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என்கின்ற அந்த சாத்தியக்கூறுகளுக்கு அப்பாற்பட்டு ஆதாரங்களின் அடிப்படையில் முன்வைக்கப்படுகின்ற சந்தேகங்களாக இருக்கும். கிரிமினல் லோவில் இதுதான் முக்கியம். ப்ரொசிக்யூஷன் என்ன செய்ய வேணும்னு சொல்லி சொன்னால், அதாவது அரசு தரப்பு அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக வாதாடுகின்ற தரப்பு என்ன செய்ய வேணும்னு சொல்லி சொன்னால், இந்த ரீசனபிள் டவுட்டுக்கு அப்பாற்பட்டு, நியாயமான சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டி இருக்கும். குற்றம் நடந்தது உறுதி என்பதனை நிரூபிக்க வேண்டும் முதலாவது. அடுத்தது, அந்த குற்றத்தை செய்தவர் இவர்தான் என்பதனையும் உறுதி செய்ய வேண்டும், அதனையும் நிரூபிக்க வேண்டும். இந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது. அப்படி கேப் இருக்குமாக இருந்தால் அக்யூஸ்ட் நன்மை அடைந்து சென்று விடுவார், ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு சென்று விடுவார். அக்யூஸ்ட் சந்தேகம் காரணமாக, அதாவது ஆதாரங்கள் மீது அல்லது ஆதாரங்கள் போதாமல் இருக்கின்றது அல்லது குற்றச்சாட்டில் மீது சந்தேகம் இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் அவர் விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. விடுவிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களும் பல வழக்குகளிலே இருக்கின்றது. ஆகவே இந்த ரீசனபிள் டவுட் எப்படி உருவாதுன்னு சொல்லி கேட்டால், சான்றுகளினுடைய இன்டெகிரிட்டி குறைவு, அதாவது எவிடன்ஸ் சேதப்படுத்தப்படுதல் அல்லது செயின் ஆஃப் கஸ்டடி தெளிவில்லாமல் இருக்கிறது, மற்றது யார் பயன்படுத்தினார்கள் என்றதில் தெளிவின்மை, ஏதையாவது மாற்றம் எவிடன்ஸில் மாற்றம் நடந்திருக்கிறதா என்பது சம்பந்தமான தெளிவின்மைகள், இவற்றால் இந்த ரீசனபிள் டவுட் உருவாகும். அதே மாதிரி இன்னொரு வகை முரண்பட்ட சாட்சிகள், ஒரு சாட்சி ஒரு மாதிரி பதில் சொல்லுவார், இன்னொரு சாட்சி இன்னொரு மாதிரி சொல்லுவார். ஆகவே அது யாரை நம்புவது என்கின்ற ஒரு சந்தேகத்தை நீதிமன்றத்துக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி ஃபொரன்சிக் ஆம்பிகுயிட்டி என்று சொல்கிறது, டிஎன்ஏ கிளியராக மச் ஆகாது, இல்லாட்டி சில இடங்களில் ஃபிங்கர் பிரிண்ட் பார்ஷியலாக தான் மச் ஆகும். இப்படியான பிரச்சனைகள் இருக்கைகளையும் குற்றச்சாட்டை சர்டைனாக எடுத்துக்கொள்ள முடியாது. அது ஒரு சந்தேகத்திற்கிடமானதாகத்தான் இருக்கும். அடுத்தது, இது அக்யூஸ்ட், அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர் இல்லாமல் வேறு யாராவது இதை செய்திருக்கலாம் என்கின்ற ஒரு சாத்தியம் எழுவதற்கான சந்தர்ப்பங்கள், இந்த சந்தர்ப்பம் அமைகிற இடத்துலையும் இந்த ரீசனபிள் டவுட் உருவாகும். ஆகவே இது ஏன் இது அக்யூஸ்டுக்கு ஆதாயமாக மாறும் என்று சொல்லி பார்த்தால், கிரிமினல் லோவில் ஒரு அடிப்படை தத்துவம் இருக்குது. என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கள், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவதை காட்டிலும் 10 குற்றவாளிகள் தப்பிப்பது எவ்வளவோ மேல் என்று சொல்லி ஒரு தத்துவம் இருக்குது. அதுதான் இந்த அடிப்படை தத்துவமாக இருக்கிறது. இந்த ரீசனபிள் டவுட் என்றதுக்கு சந்தேகம் இருந்தால் குற்றம் சாட்டப்பட்டவர் விடுவிக்கப்படுவார், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. சர்டைனிட்டி இல்லாமல், அதாவது அப்சல்யூட்டாக இவர்தான் என்று சொல்லி நிரூபிக்காமல் தண்டனை வழங்குவது மிக மிக கடினமானது, தண்டனை வழங்க முடியாது. ஆகவே இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், அதுவும் இந்த சந்தர்ப்பம், அதாவது இந்த சான்று பொருட்கள் கார், திறப்பு, தோடு போன்றவை ரிலீஸ் பண்ணப்பட்டால் என்ன நடக்கும் என்று சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால்,
டிஃபென்ஸ் தரப்பு, அதாவது சந்தேக நபர்கள் தரப்பு வந்து இந்த எவிடன்ஸ் வந்து ஆதாரங்கள் வந்து சான்று பொருட்கள் வந்து ஒரிஜினல் நிலைமையில் இல்லை என்று சொல்லி ஒரு வாதத்தை முன்வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது அவற்றிற்கான ஃபொரன்சிக் வேல்யூ வந்து குறைவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்றது செயின் ஆஃப் கஸ்டடியும் வந்து பாதிக்கப்படும். ஆகவே இது வந்து ரீசனபிள் டவுட்டை உருவாக்கும். ரீசனபிள் டவுட் உருவாகிச்சுன்னு சொன்னால், சந்தேகம் உருவாகிச்சுன்னு சொன்னால் நியாயமான சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு குற்றவாளிகளை நிரூபிக்க முடியாமல் போய்விடும். ஆகையால் சந்தேக நபர்கள் ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இதில் வந்து சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால், எப்போவுமே ஒவ்வொரு வழக்குகளிலையும், குறிப்பாக இந்த கொலை வழக்குகள் மாதிரியான வழக்குகளில் வந்து நியாயமான சந்தேகம் என்று சொல்லி கொண்டு இருக்கும். அதை வந்து ப்ரொசிக்யூஷன் தரப்பு, அதாவது எதிரிகளுக்கு எதிராக வாதாடுபவர்கள் வந்து அதனை வந்து அந்த சந்தேகத்தை இல்லாமல் குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும். எவிடன்ஸ் சான்று பொருட்கள் பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக சந்தேகம் உருவாகும். அந்த சந்தேகம் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதாயமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவைதான் வந்து இந்த நேற்றைய தினம் இந்த சமர்ப்பணம் முன்வைக்கப்பட்ட அந்த விடயத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய சில முக்கிய சட்ட சிக்கல் மற்றும் சட்ட விளக்கங்களாக இருக்கின்றன. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மேலதிகமாக இது தொடர்பான அடுத்த விடயங்கள் வருகின்ற பொழுது அவற்றை நான் பதிவிடுவதற்கு தயாராக இருக்கின்றேன். நன்றி. மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.